அனைவருக்கும் வணக்கம். 2024 தேர்தலிலே ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்த தேர்தலே எதை நோக்கி சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் இடஒதுக்கீடு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று திரு ராகுல் காந்தி சொன்ன பொழுது இதை பிரதமர் மறுதளித்தார். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவை பிளவுபடுத்துவதற்காக இப்படிப்பட்ட முயற்சிகளை திரு ராகுல் காந்தி செய்கிறார். இந்தியாவில் ஜாதி என்ற ஒன்றே கிடையாது. ஆண் ஜாதி, பெண் ஜாதி, ஏழை, பணக்காரன் என்பதை தவிர வேறு ஜாதிகளே இல்லை என்ற ஒரு அற்புதமான கருத்தை முன்வைத்தார் பிரதமர். ஆனால் அவரே பின்னர் பீகாரிலே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். முந்தைய கருத்துக்கும் பிந்தைய கருத்திற்கும் என்ன காரணம் அப்படின்றது திரு ராகுல் காந்தியுடைய பிரச்சார வீச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், இந்திய மக்கள் பாஜகவுடைய அந்த திட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று இவர்கள் சொல்லி வந்ததை, இடஒதுக்கீட்டுக்கு எப்படி இவர்கள் எதிராக இருக்கிறார்கள் என்பதனை உணர்ந்து கொண்ட காரணத்தால் இந்த மனமாற்றம் நடந்திருக்கிறது. பாஜக இப்பொழுது ஒரு டிராமாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, நாங்கள் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவர்கள், இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது டிராமாவை போட்டுட்ருக்காங்க. இவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம் என்றால், ஆர்எஸ்எஸ் 3 விஷயங்களுக்கு எதிராக இருந்திருக்கிறது. என்னன்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம், இந்தியாவுடைய தேசிய கொடி மற்றும் இடஒதுக்கீடு. இப்போ இல்லை, அப்பத்திலிருந்தே ஒரு இடஒதுக்கீடு வெற்றிகரமாக செயல்பட துவங்கிய காலத்திலிருந்தே ஆர்எஸ்எஸ் இந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து வந்திருக்கிறது. 1981 இடஒதுக்கீட்டுக்கு எதிராக குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. பலர் கொல்லப்பட்டார்கள். பின்னர் 1985 குஜராத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. ராஜீவ்காந்தி அன்றைய பிரதமர் நேரடியாக குஜராத்துக்கே சென்றார். அங்கே சென்று அந்த கலவரம் தணிவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். இப்போ நம்ம மணிப்பூரையும் பார்க்குறோம், அங்கே யார் போலன்றது நமக்கு தெரியும். அதே போல் தொடர்ந்து பாஜக, ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர்கள் எல்லாருமே இந்த 1980களிலிருந்தே ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி கொண்டே வந்தார்கள். என்ன அது அப்படின்னா, இடஒதுக்கீட்டை மறுசீராய்வு செய்ய வேண்டும், இடஒதுக்கீட்டை எப்படி நிறுத்த வேண்டும் என்பது குறித்து ஒரு ஆய்வுக்குழுவை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே இருந்தார்கள். 1981 குஜராத்தில் இந்த ஏபிவிபி, அகில் பாரதிய வித்யா பரிஷத், அப்புறம் இன்னும் அதே போல் அகில் பாரதியன்னு சொல்லி நிறைய குரூப்புகளை பாஜக உருவாக்கி, இவர்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். இப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா, திரு மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர், அவர் சொல்லியிருக்காரு. 2015 சொன்னார், 2017 சொன்னார், 2019 சொன்னார், இடஒதுக்கீட்டை we should revisit reservation, காலத்திற்கு ஏற்றதா என்பதை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும், இதற்காக தனியாக ஒரு குழுவை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் ஆர்என் வைத்யா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர், அவரும் இதே கருத்தை தான் முன்வைத்தார். இடஒதுக்கீட்டை நாம் மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், எல்லோரும் முற்படுத்தப்பட்டவர்கள் ஆகிட்டாங்க இந்த இடஒதுக்கீட்டினால, அதனால் இது கொடுக்கப்படக்கூடாது அப்படின்றத எடுத்து வைத்திருக்கிறார், அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். எல்லா ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் தொடர்ந்து இதே கருத்தை தான் தெரிவித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு தொடர்வதாலும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அனைவரும் சமம், ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கக்கூடாது, எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள், உரிமைகள் வழங்கப்படுவதால் இது இரண்டையுமே இவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவுடைய எம்பிக்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன கோரிக்கைன்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும். ஹெக்டேன்னு ஒரு எம்பி, அருண் கோவில்னு ஒரு எம்பி. அதனால்தான் மக்களிடையே ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது. பாஜக மீண்டும் வந்தால் இடஒதுக்கீடு தொடருமா, ஆப்கி பார் 400 பார் என்றார்கள், 400 இடங்களை பிடித்து விட்டார்கள் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள், இடஒதுக்கீட்டை ஒழித்து விடுவார்கள் என்ற பயம் மக்களிடையே பரவ தொடங்கிவிட்டது. அதனால் பாஜகவிற்கு ஒரு பெருத்த பின்னடைவு. அதனால் இப்போ பிரதமர் எங்கேயுமே இந்த 400 இடங்களிலே வெல்வோம் என்ற அந்த கோஷத்தை முன்வைக்கவே இல்லை.
இடஒதுக்கீடு என்பது இவர்கள் வந்து தொடர்ந்து அதை எதிர்த்து வந்தாலும், அதாவது ஓப்பனாக பேசி எதிர்த்து வந்தாலும், பல இடங்களில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வகையிலே தான் பாஜக வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த ஆல் இண்டியா கோட்டா அதில் வந்து 27% இடஒதுக்கீடு இருக்க வேண்டும், பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஓபிசிஸ்க்கு இருக்கணும்னு சொல்லி அந்த ரெகுலேஷன்ஸ் சொல்லுது. ஆனால் பாஜக அதை செய்யவில்லை. திமுக அரசு வழக்கு போடுகிறது. வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம். சென்னை உயர்நீதிமன்றம் அதை ஆராய்ந்து என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக கொடுக்கணும், ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று எடுத்து சொன்னார்கள். இதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வருஷம் இதை அமல்படுத்த முடியாது அப்படின்னாங்க. அமல்படுத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம உடனடியாக வந்து ஒரு கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் இங்கே தொடுத்தோம். பின்னர் உச்சநீதிமன்றத்திற்கும் சென்றோம். உச்சநீதிமன்றமும் சரிதான், 27% அந்த ஆல் இண்டியா கோட்டா ஆஃப் மெடிக்கல் சீட்ஸில் வந்து கொடுக்கணும், ஓபிசிஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதன் பின்னர் தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னர் தான் பாஜக அதை செயல்படுத்தியது. இதனால் இந்தியா முழுக்க 10,000 மாணவர்கள் பயன்பெற்றார்கள். திமுக இதை பற்றி வழக்கு போடலை அப்படின்னா அவ்வளோதான், அந்த 27% இடஒதுக்கீடு என்பது வெறும் காணல் நீராக போயிருக்கும். பாஜக கண்டிப்பாக அதை செய்திருக்காது. அந்த சட்டம் சொல்லியும் அதை நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றுவதற்கு சமூக நீதி மீதும் இடஒதுக்கீட்டின் மீதும் மிக நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சி மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இருந்திருக்கிறோம். இதுதான் பாஜக போடுகிற வேஷம். நாங்கள் வந்து எல்லாவற்றையும் எல்லாருக்குமே செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐஐடிஸில் வந்து பட்டியலினத்தவருக்கு வந்து இடஒதுக்கீடுகள் கொடுத்து நிரப்பப்பட வேண்டும். ஆனால் அந்த பதவிகள் எல்லாமே வந்து நிறைவேற்றப்படாமலேயே இருக்கிறது, நிரப்பப்படாமலேயே இருக்கிறது. ஒட்டுமொத்த ஐஐடியில் எஸ்சி எஸ்டிஸ்க்கு ரிசர்வேஷன் வந்து இருக்குன்னா 100 சீட்டுகள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து வெறும் 40 சீட்டுகளை தான் நிரப்புகிறார்கள். மீதமானவற்றை அவர்கள் நிரப்புவதே இல்லை. அப்புறம் லேப்ஸ் ஆகிட்ட பிறகு 2 வருஷம் 3 வருஷம் லேப்ஸ் ஆகிட்ட பிறகு அது ஜென்ரல் கேட்டகரிக்கு இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. இதே போல தான் பல்கலைக்கழகங்களிலே துணைவேந்தர்களுடைய நியமனமும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு எந்த வாய்ப்பையுமே கொடுக்காமல் தொடர்ந்து இப்படி செயல்பட்டு கொண்டு வருகிறது பாஜக. ஆனால் இப்பொழுது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம், நடத்தி முடித்த பிறகு 50% இடஒதுக்கீடு என்பதை உடைத்தெறிவோம், அதற்கு மேலே செல்வோம் என்று சொன்னவுடன் அது வந்து மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று பாஜக நினைத்து கொண்டிருந்தது. ரெஸ்பாண்ட் செய்ய ஆரம்பித்தவுடன் மக்களிடையே அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றவுடன் இப்பொழுது பிரதமர் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார். எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், இதை இப்படி செய்து விடுவார்கள், அப்படி செய்து விடுவார்கள் என்று ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார். ஆனால் பிரதமருடைய பேச்சை யாரும் ஒரு சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்ற அந்த சுச்சுவேஷன் தான் இருக்குது இப்போதைக்கு. அதனால தான் என்ன சொல்கிறாரு, நான் மோடிக்கு கேரண்டி அப்படின்றாரு. ஐயா, உங்களுடைய கேரண்டியோட நிலைமை தான் நமக்கு தெரியுமே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவுடைய அந்த கொள்கைகள், திமுக எந்த விஷயங்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறதோ அந்த விஷயங்கள் அகில இந்திய அரசியலிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது ஒரு மன நிறைவை தருகிறது. நன்றி, வணக்கம்.